பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்துக்கோங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமீன். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களையும் உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் உங்களையும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமீன். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொண்டு ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. அதனால் விழுந்த எந்த கிரிகளும் எந்த சத்துருவும் ஒன்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேற்கொள்ள ஆண்டவர் விட மாட்டார், மேற்கொள்ள மாட்டாதுன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அது எப்போ நடக்கும்னாக்கா, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வேதத்தின் உள்ள பிரகாரம் நடக்கறச்சே, அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கச்சு, அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த அவனோட வல்லமையும் கிரிகளும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கும் அவர்களோட பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தகப்பனே, தேள்களையும் பாம்புகளையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்றும் சேதப்படுத்த மாட்டேன் வாக்குத்தத்தம் அளித்திருக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்பணிந்து நடக்கறச்சே, உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரை பயந்து நடக்கறச்சே, அப்பொழுது நாங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கறச்சே அவன் எங்களை விட்டு ஓடி போவான் தகப்பனே. ஆண்டவரை, ஒன்றும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரை ஊழியக்காரர்களை எங்களையும் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டது நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ராஜா. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள கிருபையும் ஆண்டவரை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏற்றுனீங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒன்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமீன். காட் பிளஸ் யூ.